உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் வலிகளையும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் முழுமையாக அறிவேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, தெய்வ வாக்கு என்று நீ முழுமனதாக நம்பினால் அந்த வினாடியே உனக்குள் ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் பிறப்பதை நீ உணர்வாய். இதுவரை நடந்த கசப்பான சம்பவங்களை நடந்து முடிந்துவிட்டது என்று அப்படியே விட்டுவிடு. கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. தேவையற்ற பயத்துடனே உன் நாட்களை கடத்திக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பயத்தால் உனக்கு ஒரு சிறு நன்மையும் விளையப் போவதில்லை. பயம் உன் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தடையாகும். எனவே முதலில் உனக்குள் மனதைரியத்தையும் துணிச்சலையும் வளர்த்துக்கொள். எதற்காகவும் அஞ்சாதே. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து மௌனத்தின் வலிமையை உணர்ந்து கொள். வீணான விவாதங்களிலோ அல்லது யாருக்கும் பயனில்லாத செயல்களிலோ உன் நேரத்தை செலவிடாதே. எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. பிறருக்கு நலம் தரும் செயல்களையே செய். உன் எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும்போது உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னோடு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை நீ பூஜை செய்யும் போதும் தெய்வீகமான பக்தி பாடல்களை கொஞ்ச நேரமாவது ஒலிக்கச் செய். அந்த பாடல்களின் மெல்லிசையும் வரிகளும் உன் அலைபாயும் மனதை அமைதிப்படுத்தும். சிதறிக் கிடக்கும் உன் சிந்தனைகள் அனைத்தும் ஒருமுகப்பட்டு இறைவனுடன் உன்னை இணைக்கும் ஒரு பாலமாக அந்த இசை அமையும். இன்றிலிருந்தே சேமிக்கும் பழக்கத்தை ஒரு விரதமாக மேற்கொள் என் தங்கமே. உனக்கென்று ஒரு சிறிய சேமிப்பு உண்டியலை வைத்துக்கொள். உன்னிடம் இருக்கும் பணத்தில் உன்னால் முடிந்த ஒரு சிறு தொகையை தினமும் அல்லது வாரந்தோறும் அதில் சேமித்து வா. சிறு கட்டி பெருக வாழ் என்பதற்கேற்ப இந்த சேமிப்பு பிற்காலத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நீ யாரிடமும் கையேந்தாமல் உன் தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளும் பலத்தை தரும். அது உனக்கு தற்காப்பாகவும் பெரும் தன்னம்பிக்கையாகவும் அமையும். யாராவது உன்னை தேவையில்லாமல் ஒதுக்கி வைத்தால் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு மனதை வாட்டிக்கொள்ளாதே. உன்னோடு பயணிக்க விருப்பம் இருப்பவர்கள் உன்னோடு இருக்கட்டும். விலகிப்போக நினைப்பவர்களைப் பற்றி கவலைப்படாமல் அவர்களை போகவிடு. உன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உன் வாழ்வில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை ஆழமாக நம்பு. மற்றவர்கள் உன்னை தனிமைப்படுத்துவதால் உனக்கு எந்த இழப்பும் ஏற்படப்போவதில்லை. உண்மையில் உன்னை போன்ற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவளிடம் பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தகுதியில்லை என்பதை நீ உணர வேண்டும். உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாமல் உன் மதிப்பை புரிந்து கொண்டு நிமிர்ந்து நில். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு தெளிவான காரணம் இருக்கிறது என்பதை முதலில் ஆழமாக புரிந்து கொள். உனக்கு ஒரு நன்மை நடக்கும்போது அது உன் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த அங்கீகாரம். அதே சமயம் ஒரு தற்காலிகமான பின்னடைவோ அல்லது தீமையோ நடந்தால் அது உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவோ அல்லது உன்னை இன்னும் பெரிய ஆபத்திலிருந்து காக்கவோ நடக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நீ உணர்ந்து கொண்டால் எதையும் தாங்கும் பக்குவம் உனக்கு வரும். எது நடந்தாலும் இதுவும் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்று மனமு வந்து ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னிடம் தற்போது இல்லாதவற்றைப் பற்றியும் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களைப் பற்றியும் சிந்தித்து உன் பொன்னான நேரத்தையும் நிம்மதியையும் வீணாக்காதே. யாராவது உனக்கு மன கஷ்டத்தையோ அல்லது துரோகத்தையோ இழைத்தால் அவர்களை பழிவாங்க துடிக்காதே. அந்த பாரத்தை அப்படியே என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன் பாதையில் நடப்பதைப் பார். நீயாக எதையும் மாற்றத் துடிக்காமல் நடப்பது நடக்கட்டும் என்று நீ அமைதியாக இருக்கும்போது உன் சார்பாக நான் நின்று அனைத்தையும் சரி செய்வேன். இறுதியில் அனைத்தும் உனக்கு சாதகமாக நல்லதாகவே முடியும் என்ற நேர்மறை எண்ணத்துடன் வாழக் கற்றுக்கொள். நெருங்கிய சொந்த பந்தங்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய தூய்மையான அன்பை அற்பமான தூசியாக நினைத்து உதாசீனப்படுத்திய போது உன் உள்ளம் எவ்வளவு தூரம் விம்மித் துடித்திருக்கும். எல்லா உறவுகளும் உன்னை சுற்றி ஒரு போலி நாடகக் கூட்டமாகச் சூழ்ந்திருந்தும் உனக்கென்று மனதை திறந்து பேச, உன் உண்மையான தவிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று என் தங்கம் ஏங்கி ஏங்கி அழுது தீர்த்த இரவுகள் எத்தனை? நீ அந்த படுக்கை அறையின் இருட்டில் இரகசியமாகச் சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளையும் இந்த அம்மா நான் என் மடிமீது ஏந்தியிருக்கிறேன் தங்கமே. அவை எதுவும் வீண் போகாது.
உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஒதுக்கித் தள்ளிய அதே வஞ்சகச் சொந்தங்கள் உன்னுடைய பிரம்மாண்டமான விஸ்வரூப உயர்வை அண்ணாந்து பார்த்து வியந்து கதி கலங்கி நிற்கும் காலத்தை இந்த ஆத்தா நான் வெகு விரைவில் உன் கண் முன்னால் சமைப்பேன். அவர்கள் உன்னை ஏளனம் செய்து தாழ்த்திய அதே மண்ணில் உலகமே உன்னை போற்றி பாராட்டும்படி ஒரு மாபெரும் சக்தியாக நான் உன்னை தலை நிமிர வைப்பேன். மனிதர்களின் பாசமும் நேசமும் வெற்றி சுயநலத்தின் அடிப்படையில் தங்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய மரீசிகை போன்றது. ஆனால் இந்த அகிலாண்டேஸ்வரியின் பேராதி அன்பு என்றும் மாறாதது, அசைக்க முடியாதது, அழியாதது. உன்னை தாழ்த்தி பேசியவர்களின் வசை சொற்களும் புறம்பேச்சுகளும் எதை கொண்டும் உன் மன உறுதியை கொஞ்சமும் தளரவிடாதே என் தங்கமே. அந்த சொற்கள் யாவும் உன்னை சுட்டெரிக்கும் நெருப்பு அல்ல, உன்னை இன்னும் பக்குவப்படுத்தி வைரம் பாய்ந்த நெஞ்சமாகச் செதுக்கும் உன்னத ஒளி என்பதை புரிந்து கொள். என் தங்கத்தின் மேல் வீசப்பட்ட பழி சொற்கள் மற்றும் அவதூறுகள் அனைத்தையும் உனக்கான வெற்றி கிரீடமாய் மாற்றி உன் தலையில் புகழாரமாகச் சூட்டுவது இந்த அம்மாவின் பொறுப்பு. உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் இன்று தங்களின் தற்காலிக பலத்தாலும் பணத்திமிராலும் பொய் அகந்தையாலும் இருமாப்போடு ஆடித்தேரலாம். ஆனால் கர்மவினையின் பேராழிச் சக்கரம் மிக வேகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. அவர்களின் அஸ்திவாரமே அசைந்து தரைமட்டமாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டுச் சென்ற போலி உறவுகளை நினைத்து நீ ஏன் இன்னும் உன் குருதியை சுண்ட வைத்துக் கொள்கிறாய் என் தங்கமே? அவர்கள் உன்னை விட்டு விலகியது உனக்கு நேர்ந்த இழப்போ அல்லது துரதிர்ஷ்டமோ அல்ல. உன்னுடைய தூய்மைக்கும் நேர்மைக்கும் முன்னால் அவர்களின் கள்ளத்தனமான எண்ணங்களால் நிற்க முடியாமல் இந்த ஆத்தா நானே அவர்களை உன் தூய பாதையிலிருந்து முற்றிலும் அகற்றிவிட்டேன். தீய எண்ணங்களும் பொறாமை பார்வைகளும் வஞ்சக புத்தியும் கொண்ட மனிதர்களிடமிருந்து என் தங்கத்தை கண்ணின் மணி போல் காக்க நான் அமைத்த பாதுகாப்பு அரண்தான் அந்த பிரிவு. அதனால் இழந்த வெற்று புற்களை எண்ணி ஏங்குவதை இப்போதே நிறுத்திவிடு. உன் வாழ்வில் நான் கொண்டு வரப்போகும் மகா பேரதிர்ஷ்டத்தோடும் பேரின்பத்தோடும் ஒப்பிடும்போது நீ இழந்தவை யாவும் மிக மிக சாதாரணமான தூசிகள். உன் பூஜை அறை எப்போதும் மங்கள பொருட்களால் நிறைந்திருக்கட்டும். மங்களத்தின் அடையாளமான மஞ்சள், குங்குமம் மற்றும் திருநீறு ஆகியவை குறையாமல் பார்த்துக் கொள்வது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றலை தக்க வைக்கும். அதேபோல் வாசனை மிகுந்த சாம்பிராணி மற்றும் கற்பூரம் ஆகியவையும் எப்பொழுதும் கைவசம் இருக்கட்டும். இந்த பொருட்கள் உன் பூஜை அறையில் நிறைவாக இருப்பது உன் இல்லத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதற்கான அறிகுறியாகும். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அதிகாலையிலேயே வீட்டை தூய்மைப்படுத்தி வாசலில் பசுமையான வேப்பிலை மற்றும் மாவிலைகளைக் கொண்டு தோரணம் கட்டி தொங்கவிடு. இவை வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழையாமல் தடுக்கும் கவசங்கள். அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து அந்த புனித நீரை வீட்டின் அனைத்து மூலைகளிலும் தெளித்துவிடு. இது கிருமிகளை நீக்குவதுடன் உன் இல்லத்தில் ஒரு தெய்வீக அதிர்வையும் அமைதியையும் நிலைநாட்டும். இனி இதனை உன் வாழ்நாள் பழக்கமாக்கிக்கொள். உன் பூஜை அறையை வெறும் வழிபாட்டு இடமாக மட்டும் பார்க்காமல் அது நேர்மறை ஆற்றல்கள் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப் பழகு. ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம் போன்ற நறுமணம் மிக்க பொருட்களை பயன்படுத்தத் தொடங்கு. எங்கே தூய்மையும் தெய்வீக நறுமணமும் நிறைந்திருக்கிறதோ அங்கேதான் உயரிய நேர்மறை சக்திகள் விரும்பி வாசம் செய்யும். அந்த வாசனை உன் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த அமைதிக்குள் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே. பக்தி என்பது வெறும் வேண்டுதல்கள் மட்டுமல்ல, அது உன் குணத்தை செதுக்கும் ஒரு கருவி. உண்மையான பக்தி உனக்குள் நல்ல எண்ணங்களை விதைக்கும், சக மனிதர்களுக்கு உதவும், மேன்மையான மனப்பான்மையை வளர்க்கும். பிற உயிர்களிடத்தில் நீ காட்டும் அன்பும் கருணையுமே நீ இறைவனுக்குச் செய்யும் உண்மையான வழிபாடாகும்.